வணக்கம் நண்பர்களே. இதுதான் எங்க வீட்டோட ஃப்ரண்ட் டோர். வுட்டன் டோர். அழகா சிற்பங்கள்லாம் செதுக்கியிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இத வார்னிஷ் பண்ணாம இருந்துச்சு. ஆ வெளியில விசாரிச்சபோது இதுக்கு ஒரு தனி சார்ஜ் சொன்னாங்க. ஒரு 10,000 பிளஸ் வர மாரி இருக்கு. எனக்கு பட்ஜெட் ரொம்ப டைட்டா இருக்கிறதுனால, இத ஏன் நம்மளே எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால ட்ரை பண்ணி பார்த்தோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு அவுட்புட். ஸோ அதனால உங்க கூட ஷேர் பண்றேன். எனக்கு பெயிண்டிங் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா பட்ஜெட் ரொம்ப டைட்டா இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டார்ட் பண்ண ஒர்க் தான் இது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு சாண்ட் பேப்பர். அதாவது 220 கிரிட் சாண்ட் பேப்பர் ஏஷியன் பெயிண்ட்ஸ்ல இருந்துச்சு. அவங்களோடதுலயே இருந்துச்சு. வாங்கிட்டு அதை வச்சு கதவை லேசா தேய்ச்சிட்டு அதில் உள்ள டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து டஸ்ட் ரிமூவ் கிளியரா ஆன பிறகு நல்லா கிளீன் பண்ணிட்டு காட்டன் கிளாத்தால தொடச்சிட்டு ஷீன்லாக்கோட என்சி சாண்ட் சீலர் அப்படின்றது ஒன்று இருக்கு. அதை நான் வந்து அப்ளை பண்ணேன். 2 கோட் நான் அப்ளை பண்ணேன். அதை மிக்ஸ் பண்றதுக்கு என்சி தின்னர் வந்து யூஸ் பண்ணிட்டேன். 1:1 ரேஷியோல மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணேன். ஸோ இது என்ன பண்ணணும்னா, நம்ம வுடன் டோர் ஸ்டார்டிங்ல இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அதுல சின்ன சின்ன போர்ஸ்லாம், சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த ஹோல்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா சீல் பண்றதுக்காக தான் இந்த சாண்ட் சீலர்ன்ற கோட்டிங் நம்ம யூஸ் பண்றோம். இதை பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் வார்னிஷ் போகணும் நம்ம. ஸோ அதனால இதை பண்ணேன். எல்லாமே ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைம் கொடுத்து தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணிட்டு அடுத்த கோட்டிங், இதே மாதிரி ப்ராசஸ்லாம் நான் பண்ணேன். ஸோ சாண்ட் சீலர் ஒர்க் முடிஞ்சு. அடுத்து வார்னிஷ். அகைன் 24 ஹவர்ஸ் விட்டுட்டு ஏஷியன் பெயிண்ட்ஸ் கிளியர் சிந்தட்டிக் வார்னிஷ் நான் யூஸ் பண்ணேன். அதுக்கு மிக்ஸ் பண்றதுக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸ்ல எம்டிஓ தின்னர் இருக்கு. அது ரெண்டுத்தையும் தான் மிக்ஸ் பண்ணேன். அதை மிக்ஸ் பண்ணிட்டு 1 கோட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ் டைம் கழிச்சு அடுத்த கோட், அடுத்து ஒரு 10 ஹவர்ஸ் டைம் கொடுத்து அடுத்த கோட். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணேன். இந்த கோட்டிங்லாம் அப்ளை பண்ணும்போது நான் வீடியோவா எடுக்கல. ஏன்னா எனக்கு டைம் ரொம்ப லிமிட்டடா இருந்துச்சு. அதாவது நம்ம ஏற்கனவே ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இருக்கிறோம். நமக்கு கிடைக்கிற டயத்துல இதை நம்ம பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு நாள் டே டைம்லயும், ஒரு நாள் நைட் டைம்லயும், ஒரு நாள் வீக்கெண்ட்ல, சாட்டர்டே, சண்டேல இந்த மாதிரி தான் பண்றோம். அப்படின்ற போது சரியான டைம் கிடைக்கல. அதனால என்னால வீடியோவா பண்ண முடியல. கிடைக்கிற டயத்துலலாம் ஒர்க் பண்ணேன். ஃபைனலா 3 கோட் முடிச்சிட்டேன். ஸோ இதுதான் ஃபைனல் டோர். இந்த போட்டோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃப்ரண்ட்ல ஃபர்ஸ்ட்ல பார்த்த போட்டோவுக்கும் இந்த போட்டோவுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இதுல ஒர்க் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா வந்திருக்கா வரலையா அப்படின்றது என்னோட பாயிண்ட் இல்லை இப்போதைக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த வுட் பாதுகாப்பா இருக்கணும்னா அதுக்கான சீலிங் காம்போனன்ட் கரெக்டா இருக்கணும். யூஸ்வலா ஒரு 2 இயர்ஸ் இல்லை 3 இயர்ஸ் கேப்ல நம்ம திரும்பவும் பாலிஷ் பண்ணி வார்னிஷிங் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வரைக்கும் இது நல்லபடியா இருந்தால் எனக்கு ஓகே. ஒரு லேர்னிங்கா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. முக்கியமான இதுல நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அந்த வார்னிஷ் தின்னர் கண்டிப்பா இந்த வாடை நிறைய பேருக்கு ப்ராப்ளம் பண்ணும். ஓப்பன் வென்டிலேஷன் இருக்க ஏரியால வச்சுதான் நம்ம இதை பண்ண முடியும். முக்கியமா குழந்தைங்க இதை தொடவே கூடாது. தொடாம பார்த்துக்கணும். சாண்ட் சீலரோ வார்னிஷோ அப்ளை பண்ணும்போது குழந்தைங்களை கிட்ட விடவே கூடாது. கண்டிப்பா குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது. ஈவன் பெரியவங்களுக்குமே அந்த ஸ்மெல் ஏதாவது பண்ணும். எங்களுக்குமே டிஸ்டர்பன்ஸா தான் இருந்துச்சு. பட் ஓகே, வென்டிலேஷன் நல்லா இருந்ததுனால ப்ராப்ளம் இல்லை. உங்க வீட்லயும் இந்த மாதிரி தேக்கு மர கதவு இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு தோணுச்சுன்னா டைம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. பட்ஜெட்டும் உங்களுக்கு சேவ் பண்ண நினைச்சீங்கன்னா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில் இருக்கிறவங்களே சேர்த்துட்டு இது ஒரு ஜஸ்ட் ஒரு டூ இட் யுவர் செல்ஃப் ப்ராஜெக்டா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நமக்கு ஒரு ஒரு கோல்டன் மெமரிஸாவும் இது இருக்கும். இந்த கதவு நம்மளே பண்ணோம், நம்மளே பெயிண்டிங் பண்ணோம், நம்மளே வார்னிஷ் பண்ணோம். ஸோ அப்படின்ற ஒரு மெமரிஸ் நமக்கு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க இந்த ப்ராஜெக்ட் நீங்க வீட்டில் ஸ்டார்ட் பண்றீங்க, உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுனாலும் கமெண்ட் பண்ணுங்க, நாம டிஸ்கஸ் பண்ணலாம். அதே போல ரியல் பெயிண்டர்ஸ் பாத்தீங்கன்னா, உண்மையான பெயிண்டர்ஸ் அவங்க ரொம்ப சூப்பரா பண்ணுவாங்க. அவங்களோட வீடியோஸை நான் யூடியூப்ல நிறைய பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லாவும் இருக்குது. என்னால அந்த அளவுக்கு ஒரு ஃபினிஷிங்கா வீடியோ எடுத்து என்னால போட முடியல. ஏன்னா டைம் அந்த அளவுக்கு சரியா அமையல. ஜஸ்ட் வீட்லயே நம்ம ஓன் டூ இட் யுவர் செல்ஃப் ப்ராஜெக்டா பண்றதுக்கான ஒரு அட்டெம்ப்ட் தான் இது. எனக்கு ஹாப்பியா இருக்கு. உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.